Good morning, students. Now you are going to study about 8th standard social science from civics unit 1. The lesson name is how the state government works. அதாவது மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 1 மார்க் கொஸ்டின்ஸை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை. அதாவது கவர்னர்னா உங்களுக்கு தெரியும், ஆளுநர். ஒரு மாநிலத்தின் உடைய ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிரசிடென்ட். பிரசிடென்ட்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெட்டட் பை. அதாவது மாநில அமைச்சரவை மாநில அமைச்சரவை தலைமை வகிப்பவர் யார்? மாநில அமைச்சரவைக்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ கேன் சம்மன் அண்ட் ப்ரோரோக் த செஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றத்தை சம்மன்னா கூட்டவும், மாநில சட்டமன்றத்தை கூட்டவும், ப்ரோரோகுனா ஒத்தி வைக்கவும். மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கவர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who does not participate in the appointment of the high court judge. அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ்னா உயர் நீதிமன்ற நீதிபதி. அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது நியமிப்பதற்கு யாரெல்லாம் பங்கு கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா சீஃப் மினிஸ்டர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. மற்றவங்க எல்லாரும் இருப்பாங்க. கவர்னர் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் அவங்க இருப்பாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க இருப்பாங்க. யாரு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the age of retirement of the judges of the high court is. அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 62. நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. அதில் டேஷ் ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா அட் ப்ரெசன்ட். இப்போ தற்பொழுது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 28. The tenure of the governor is normally dash years. ஆளுநருடைய பதவி காலம் பொதுவாக எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. நெக்ஸ்ட் கொஸ்டின், the district judges are appointed by. அதாவது மாவட்ட நீதிபதிகளை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்னா மாவட்ட நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் யார் பண்றாங்கன்னா ஆன்சர் வந்து கவர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கவர்னர் இஸ் த டேஷ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது கவர்னர் ஆளுநர் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா அரசியல் அமைப்புக்கு அவர் வந்து தலைவராக இருக்கார். மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் தான் கவர்னர். நெக்ஸ்ட், மினிமம் ஏஜ் டு பிகம் அன் எம்எல்ஏ இஸ் டேஷ் இயர்ஸ். எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்த பட்ச வயது எத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 25. நெக்ஸ்ட், கவர்னர் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கவர்னர். கவர்னர்னா ஆன்சர் வந்து நாமினல் ஹெட், பெயரளவுக்கு தான் அவர் வந்து ஒரு தலைவர். சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரியல் ஹெட். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா கீழவை. கீழவைக்கு என்ன இன்னொரு பெயர்னா லோவர் ஹவுஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மேலவைன்னு அர்த்தம், அதுக்கு இன்னொரு பெயர் அப்பர் ஹவுஸ். நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் த சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட். அதாவது முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், த கவர்னர் நாமினேட்ஸ் 2 members of the Anglo-Indian community to legislative assembly.
அதாவது ஆளுநர் வந்து ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்களை இது சட்டமன்றத்திற்கு நியமிக்கிறார்னு இருக்கு. அது முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்த ஏற்பாடு நீக்கப்பட்டுள்ளது. அதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட், the number of judges in the high courts is not uniform and fixed. அதாவது ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, நம்பர்ஸ்னா பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை ஒரே மாதிரியாக யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸ்டு ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு. அதாவது முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த ஹைகோர்ட்ஸ் இஸ் நாட்னா ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டிசிபேட்ஸ் இன் த எலெக்ஷன் ஆஃப் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா மாநில சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்பவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பங்கேற்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட். இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1, 3, 4 ஆர் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.